உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆனா நீங்க ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறீங்க. எனக்கு குறைஞ்சது இந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது. 10 மாதத்தில் பிறக்கிற குழந்தை ஏன் வித்தியாசமாக இருக்குது? 10 பொருத்தம் பார்த்த குழந்தை ஏன் பிரிஞ்சு போகுது? இந்த கேள்விக்காக கடந்தது ஒரு 30 வருஷம் நான் ஆராய்ச்சி பண்ணேன். 27 நட்சத்திரத்துக்கு 27 முறையில் நான் பொருத்தம் பார்த்தேன். அது வான மண்டலத்தில் ஒரு ஆங்கில இந்த ரச்சி தட்டுதுன்றாங்களே, இந்த ரச்செல்லாம் சேர்ந்து ஒரு சிலுவை வடிவில் வருது. நான் அந்த ரிசர்ச் பண்ணதை, கம்ப்யூட்டரில் ரிசர்ச் பண்ணதை என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் ஒரு ஜாதகத்தில் இப்படி பிரச்சனை வருன்றதை நான் பார்க்குறது, பெண் ஜாதகத்தில் 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் தீய கிரகங்கள் இருந்தால் இவ போன இடத்துல வாழ மாட்டாள். அதே நேரத்தில் அவள் வாழ்வா. எப்படி வாழ்வான்னா, இவனை நாடு கடத்தி வெளியில் போய். ஆனால் நீங்கள் திருமணத்துக்கு பிறகுதான் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப வலுவாக சொல்கிறீங்களே, ஏன் அப்படி சொல்கிறீங்க? அம்மா அவங்க பொருத்தம் பார்த்துருப்பாங்க, ஆசைப்பட்டிருப்பாங்க. அம்மா சொல்ல தட்டக்கூடாது, அப்பா சொல்ல தட்டக்கூடாதுலாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அம்மா கடமை, என் புள்ள கடமை. திரும்பி வந்து இவன் குடும்பம்னு நடத்த உட்காரும்போது தான் தெரியும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். பாரம்பரிய ஜோதிட முறைகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரோம். இன்றைக்கும் திருமண பந்தத்தை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் நமக்காக சொல்ல வந்திருக்காங்க. சித்தயோகி பேரம்பலவாணன் அவர்கள். ஐயாவை வெல்கம் பண்ணிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. அன்பு நேயர்களுக்கு என்ன அன்பான வணக்கங்கள். இப்போ இந்த திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு நீங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிறீங்க. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது. பொண்ணோட ஜாதகம், பையனோட ஜாதகம் போட்டால் இவ்வளோ பொருத்தம் வந்துடுதுன்னு இலவசமாகவே பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பொழுது, ஆனால் நீங்கள் ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறீங்க. அதை ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க டைம்? அதில் என்ன ஒரு மகத்துவம் இருக்குது? எனக்கு குறைஞ்சது இந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது. 10 மாதத்தில் பிறக்கிற குழந்தை ஏன் வித்தியாசமாக இருக்குது? 10 பொருத்தம் பார்த்த குழந்தை ஏன் பிரிஞ்சு போகுது? இந்த கேள்விக்காக கடந்தது ஒரு 30 வருஷம் நான் ஆராய்ச்சி பண்ணேன். ரிசர்ச் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கு 27 முறையில் நான் பொருத்தம் பார்த்தேன். அது வான மண்டலத்தில் ஒரு ஆங்கில இந்த ரச்சி தட்டுதுன்றாங்களே, இந்த ரச்செல்லாம் சேர்ந்து ஒரு சிலுவை வடிவில் வருது. நான் அந்த ரிசர்ச் பண்ணதை, கம்ப்யூட்டரில் ரிசர்ச் பண்ணதை என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுபோல் இவங்கள்லாம் ஏன் 27 புத்தகங்கள் 27 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் புத்தகம்னா, நான் ஒரு பேப்பர் 2 ரூபாய்க்கு தரேன். அந்த 2 ரூபா பேப்பரில் 1 ரூபாய்க்கு அந்த கலர் செராக்ஸ் எடுத்து, ஒரு 10 ரூபாய்க்கு கலர் செராக்ஸ் எடுத்துகிட்டு பாருங்கள். எல்லா விஷயமும் அந்த ஒரே பேப்பரில் முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் இருக்குது இல்லை. அப்போது நேற்று பிறந்த குழந்த கூட அத்தைக்கு மாமாவுக்கு பொறுத்த இருக்குன்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் அத்தையும் மாமாவும் படுற அவஸ்தையை யார் சொல்லுவாள்? இதெல்லாம் நான் யோசித்து, ஆனால் எங்கள் பாட்டி தான் இதுக்கு ஒரு ஆதாரமே. அவங்கள ஒருத்தவங்க கேட்கும்போது நாகப்பட்டினத்தில் கேட்குறாங்க, எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பாட்டி. எல்லாருமே 60 வயசுக்கு மேலே தான் நாங்கள் கணவனை இழந்தோம். அப்படி ஒரு சூட்சமாக அவங்க வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமாப்பான்னாங்க. அதுக்காகவே நான் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணதில்லை. அன்றைய காலகட்டத்தில் காலைல 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் குளித்து மொழிவி வீட்டில் கோலம் போட்டுவிட்டு உள்ளே போயிடுவாங்க. அந்த குழந்தைய பார்க்க முடியாது. சாயங்காலம் இருட்டான பிறகு தான் வரும். அந்த வெளிச்சம், அந்த இரவு, அதுக்கு அப்படி பெண்கள் அவ்வளோ புனிதமாக இருந்தாங்க. இன்றைக்கி 4:30 மணி ஆயிடுச்சுன்னா ஆட்டோவில் தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி படித்து முடிக்கிறது கூட லண்டன்லேயே படித்து லண்டன்லேயே வேலை வாங்கி லண்டன்லேயே இருந்தது. இங்கே என்னென்னாக்க டிவியில் வர சீரியலை பார்க்குற மாதிரி, அம்மா நான் விழுந்துட்டேம்மா, பாட்டி எழுந்திரிச்சிக்கோ பாட்டின்னு பேத்தி சொல்லுது. இப்போது இது ஒரு காணொளி மாதிரியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது என்கிட்ட வர பொருத்தங்கள் என்ன பார்ப்பேன்னா, நான் ஒரு 3 வருஷம் எப்படி இருப்பாங்க, 3 வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகு கேதுகளை வச்சு பார்த்துருவேன். ஆனால் ஒரு ஜாதகத்தில் இப்படி பிரச்சனை வருன்றதை நான் பார்க்குறது, பெண் ஜாதகத்தில் 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் தீய கிரகங்கள் இருந்தால் இவ போன இடத்துல வாழ மாட்டாள். சில ரகசியம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அதில் எப்படியெல்லாம் இருக்குன்னு. எல்லாருக்குமே 1ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல இருந்து வாழ மாட்டார் அர்த்தம் இல்லை. அப்படியும் ஒரு அனுபவ உண்மை இருக்குது. அப்படியும் ஒரு அனுபவ உண்மை இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். அதே நேரத்தில் அவள் வாழ்வா. எப்படி வாழ்வான்னா,
இவனை நாடு கடத்தி வெளியில் போய் இங்கே இருந்தால் தானே நான் வாழ முடியாது, இது இந்தியாவுக்கு கிடையாது. அங்கே ஒரு விஷயம், நான் வெளிநாடுன்னா எப்படின்னு கேட்டாம்மா, நோய் வருதா அவன் வெளிநாட்டுக்கு ஓடிடுவான், அவன் நல்லா இருப்பான். அங்கே போய் கடஞ்ச தாங்க முடியல துருத்துறாங்களா, அவன் என்னென்ன விசா எடுத்துகிட்டு வெளிநாடு போயிடுவான். ஏன்னு கேட்டால் தீரா கடன், தீரா பகை, விடா நோய், இதுக்கெல்லாம் வெளிநாடு போனால் அங்கே எல்லாமே பயந்து இருக்கும்போது இந்த இயற்கை அவனோட சேர்ந்து செயல்படும். அவனுக்கு அங்கே ராஜயோகம், திடீர் ராஜயோகம் கிடச்சிரும். 12ஆம் இடத்துல இருக்குதா, விரயம் பண்ணும். இங்கே ஆட்டை விற்போம், என்னென்ன வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் விற்று, இவனுக்காக சொத்து சேர்த்து வச்சுருந்தா அதையும் விற்றுடுவான். ஆனால் அதே அங்கே போனால் விற்ற பொருளை சேர்க்கணும்ல, அதுக்காக எல்லாத்துக்கும் எடுத்துட்டோம்ப்பா, எனக்கு குந்த இடம்னா அப்போ தான் அங்கே போனால் தான் தெரியும். அது மாதிரி ஒரு ஜாதக ரீதியாக அது ஒருவருக்கு ஒருவர் மாறிக்கொண்டே இருக்கும். அதை ஒரு ஃபார்முலாக்குள்ளேயோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ கொண்டு வர முடியாது. 10 பொருத்தங்களில் நிறைய நீங்கள்லாம் படணும், நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சில சான்றோர்கள்லாம் அமைதியாக இருக்காங்க. என்னோட இன்னும் பெரியவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் சந்திக்கிறேன், தரிசிக்கிறேன், ஆசீர்வாதம் வாங்குகிறேன், குருமார்களுக்கு பணிவிட செய்கிறேன். நான் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இந்த நபர்கள் நான் தாய் தந்தையரை மதிக்கணும். முதல்ல அந்த தாய் ஊரில் இருக்கிற கதையெல்லாம் வீட்டில் பேசுகிற தாயை மதிச்சா என்னாகும்? குடிகார தந்தையாக இருந்தால் அந்த பிள்ளை என்னாகும்? 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. அதுக்கு என்னடா காரணம்னு ரொம்ப நாள் யோசனை பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா, சப்தமி திதியில் பிறந்தவன் ஒன்று தாயோடு இருப்பான், இல்லை தந்தையோடு இருப்பான், இல்லை தாய் தந்தை இல்லாத அநாத ஆசிரமத்தில் இருப்பான். ஏற்கனவே நாங்கள் என்ன அநாத ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா, ராகு திசை வந்துச்சுன்னா அவன் பிள்ளை வெளியில் கொண்டு போய் ஒட்டுடு, ஏன்னு கேட்டால் வீட்டில் இருந்தால் ஓடி போயிடுவான், ஹாஸ்டலில் இருந்தால் வீட்டுக்கு கூடியாந்துருவான். அந்த ஃபார்முலா வச்சுருந்தோம். இப்போ என்னென்னா அந்த ஒவ்வொரு திதியிலையும் எந்தெந்த திதியில் யார் யார் பிறந்தா என்ன நடக்குன்றதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய கொண்டு வராங்க. இது ஆதி காலத்துலேருந்து திதி கரணம் யோக வாரம் அந்த முதல் பக்கமே அவ்வளோ அழகாக எழுதி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே மனசில் பதிஞ்சிடும். அதை வச்சுக்கிட்டு தான் மற்ற கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆகையினால் திருமண சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தவரையும் ஆண்டு அனுபவித்த பழக்கம் உள்ள அனுபவம் உள்ள நபர்கள்கிட்ட பொருத்தம் பார்த்தால், இப்போல்லாம் கவுன்சிலிங்லாம் வருதுல்ல, அதே கவுன்சிலிங்கில் அவரே சொல்லுவார், தம்பி இவங்களுக்கு பாசிக்கிட்டு வந்த மாதிரி 7 நாடு சனி வரும், அந்த நேரத்தில் சண்டையாக இருக்கும், அஷ்டமத்து சனி வரும், அர்த்தாஷ்டம சனி வரும், அப்படிலாம் வருப்பா, இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காதப்பா அண்ணன். அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டான். அதே குருன்ற மாதிரி அவர் சொன்னாங்க, நீ சொல்லுப்பா, அவருக்கு ஓகேன்னா சரிப்பா. அப்படி காசு கொடுத்து அவன் வாங்கி டேப் அனுப்பிச்சு, அம்மா இந்த மாதிரி இவர் ஒத்துக்கிட்டாருமா, அப்படி ஒருத்தன் எங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. காரணம்னா எல்லாத்துலேயுமே இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நல்லது கெட்டது. ஏன்னு கேட்டால் அவன் வீணாக போகிறதுக்கு அவன் நேரம் அவனுக்கு உதவுது, நம்ம நேரம் அவனுக்கு விடமாட்டினது. இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் நம்மளோட புத்தி அறிவை கொண்டு தான் இந்த திருமண விஷயத்தை மொத்தம் நிதானமாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் சொல்லுவேன். அந்த ஜாதகனுக்கும் தனியாக பே பண்ணுங்க, ஜாதகிக்கும் தனியாக பே பண்ணுங்க, இது ரெண்டையும் சேர்த்து பொறுத்த பார்க்குறோம்ல அதுக்கும் தனியாக பே பண்ணுங்கன்னு. ஏன்னு கேட்டால் நான் இந்த 2 ஜாதகம் பார்க்குறதுக்கு 5 ஜாதகம் பார்க்குற நேரத்தை அந்த 2 ஜாதக பொருத்தத்தில் நான் வைக்கணும். ஐயா, பொதுவாக நீங்கள் திருமணத்துக்கு எல்லாரும் போய் ஜாதகம் பார்த்து திருமணம் முடிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் திருமணத்துக்கு பிறகு தான் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப வலுவாக சொல்கிறீங்களே, ஏன் அப்படி சொல்கிறீங்க? அம்மா அவங்க பொருத்தம் பார்த்துருப்பாங்க, ஆசைப்பட்டிருப்பாங்க, என் சொத்து போகக்கூடாதுன்னு அம்மா அப்பா ஆசைப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. அம்மா சொல்ல தட்டக்கூடாது, அப்பா சொல்ல தட்டக்கூடாதுலாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. பண்ணும்போது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அம்மா கடமை, என் புள்ள கடமை முடிஞ்சாலும் அவன் வெளிநாட்டில் இருப்பான், இந்த கல்யாணத்தை மட்டும் விட்டு போயிடுவான். திரும்பி இவன் குடும்பம்னு நடத்த உட்காரும்போது தான் தெரியும் எவ்வளோ சரி. இவ்வளோ நாள் என்னை விட்டுக்கிட்டு அங்கே போய் கிடந்த இந்த காசு சம்பாதிக்க தான் இவங்களுக்குள்ளே இந்த மத்தி சம்பட்டத்துக்கு போதும்னா, அம்மா நான் கல்யாணம் வேண்டாம்னு தானே வெளிநாட்டில் கிடந்த என்னை பிடிச்சி வச்சுட்டு எப்படி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, அவள் கேட்குறது நியாயமானா அப்படியே பண்ணிடுவாங்க. அவங்க ஏன்னுட்ட மருமக கூட இருந்தாங்களா, அப்படியே அவளை பக்குவம் வச்சுக்குவாங்க, அப்படியே பிள்ளையோட செஞ்சுருவாங்க. ஏன்டி அவன் தான் போனானே. இது மாதிரி இவங்களுக்குள்ளே மத்திசங்கள் வருவதெல்லாம் 6, 8, 12இல் 7க்குடைய கிரகம் போய் உட்காந்ததுன்னா இந்த பிரச்சனை இருக்கும். அதே நல்ல கேந்திர திரிகோணம் இந்த பூர்வ புண்ணியம் நிறைய பிள்ளைங்களை பாருங்கள், குளித்து முழுவிட்டு பொட்டு வச்சுட்டு அது அந்த 6 to 7க்குள்ளே அந்த கோவில் போகிறது, கோவிலில் கோலம் போடுறது, அந்த ஒவ்வொரு கவசத்தையும் படிக்கிறது, அந்த குழந்தைங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அழகான நேரத்தில் திருமணம் ஆகுது, அழகாக அது வாழ்க்கையை ஓட்டுது. அவங்களும் நான் பார்க்குறேன், என்னுடைய ரேஞ்சில் பார்த்தா 60-70% பிள்ளைங்க சத்தியத்தையும் தர்மத்தையும்
கடைபிடிச்சு வாழ்கிறவங்கள தான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த அவசரப்பட்டு என்கிட்ட வரவங்கள, நீ அந்த வழியில் வர்றது மாதிரி இருக்கும், நீ வரதா இருந்தால் வா, இல்லாட்டினா நீ உன் வேலையை பாரு. காரணம் என்னென்னா, நாளைக்கு வரும்போது நீ இப்படியெல்லாம் மாறுவ. இன்னொரு விஷயமும் கூட இருக்குப்பா. ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான் அந்த குடும்பத்தில் தாய் தந்தையர் பிரிவாங்கன்னு ஒரு யோகம் இருக்குது, குழந்தையால் யோகம். இப்போ வந்து தாத்தா பாட்டி இறந்துருவாங்கன்னு இருக்கும். அந்த நேரத்தில் இந்த பிள்ளைய தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. பிள்ளை இப்படி பிரிகிற யோகம் இருக்குது. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். நடைமுறை வாழ்க்கை தான் ஜோதிடம். ஜோதிடம் என்பது அதிசயம் இல்லை. அதை நாங்கள் முன்கூட்டியே சொல்லி உங்களுக்கு விரிவுபடுத்துகிறோம். இப்போ வந்து நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணிடுவோம்னாக்க, இப்போ 3 வயசில் 6 வயசில் 12 வயசு 15 வயசுலாம் வரும்போது படிப்பு சம்பந்தமான விஷயம் கேட்குறாங்க. ஒரு 25 வயசுக்கு மேலேன்னா வேலை சம்பந்தமான விஷயம் கேட்குறாங்க. 30 வயசு 35 வயசு ஆச்சுனாக்கா குழந்தை, திருமணம், இது மாதிரி விஷயங்களாக கேட்பாங்க. இது படிப்படியாக வாழ்க்கையோட தரம் இருக்குது. ஆனாலும் இந்த கிரகம் பாலியத்தில் கல்யாணம் ஆகுதா, முதுமையில் கல்யாணம் ஆகுதா ஆன்றதெல்லாம் அதில் இருக்குது. வயோதிகமா இல்லை வந்து பாலியமா, வயசான நேரத்தில் தான் இந்த வயசில் 2 பேர் என்ன ஜாலியாக சுற்றுறாங்க, என்ன தாத்தா அண்ணா அட போடா போடா ஆணுவாங்க. அந்த இடத்துல எதுவும் சொல்ல முடியாது. அந்த இடத்துல காரணம்னா அவங்களுக்கு வெக்கம் வரும். அதாவது இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஜாதகத்தில் கணிச்சிருக்காங்க. நிறைய ரூட் இருக்குது. இதுக்கெல்லாம் எல்லா ஃபார்முலாவும் சொல்கிறதுக்கு காலம் பத்தாது. ஆனால் உணர 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 எல்லாமே தெரியும். அதனால் திருமணம் என்பது இவங்க 2 பேருக்கு உள்ள ஜோடி பொருத்தம் மட்டும் இல்லை. மாமியார் ஜாதம் மருமகளுக்கு ஆகாத இந்த குடும்பத்தில் விளக்கேற்றி வைக்கிற பொண்ணை இந்த மாமியாரோடைய கர்ம வினையால் அந்த குலதெய்வம் இவ்வளவு வாழ விடாதுன்னு இருக்கும். அங்கே குலதெய்வம் வாழ விடாது. அந்த பொண்ணு அவ்வளோதான் ஞானங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கூட அதை விட்டு அங்கே ஒன்று என் பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டான்னுவாங்க. பழி பாவங்கள் பல வழியில் வருமா. இந்த 2 அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, நீ என்னைக்கு உன் வீட்டு வாசலில் பந்தலை கட்டி நீ கோலம் போட்டு கல்யாணம் பண்ணுறியோ அப்போ தான் இந்த சமூகத்தில் பொருத்தம் என்பது பொருத்தமாக இருக்கும். கல்யாணம் வீட்டை கட்டுறேன்னு சொல்லிவிட்டு கல்யாண மண்டபத்துலேயும் சத்திரத்துலேயும் கண்ட இடத்துலையும் நீ கல்யாணம் பண்ணினா அந்த கல்யாணம் இப்படி தான் இருக்கும். அப்போ அது வந்து ஏன்னு கேட்டால் ஒரு சிலர் இருக்காங்க, 10 பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு செய்யணும்னு செய்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு வீடு வாசல்லாம் எதுவுமே கிடையாது, அதனால் இருக்க வாடகை வீட்டில் இருக்காங்க, அதில் இருக்காங்க. ஆனாலும் அந்த விதிப்பெண்ணுக்கு யார் காரணம்? அந்த இடத்துல மீண்டும் பொருத்தம் பாருங்கள். மீண்டும் பொருத்தம் பார்க்கும்போது என்ன சொல்லுவேன்னா, அம்மா எனக்கு குந்த இடம் இல்லைன்னு கேட்க வர, என் குழந்தைங்கள்லாம் வளர்றது இல்லைன்ற. இனிமே உங்களோட பொருத்தங்களை வந்து நீங்கள் புரிஞ்சிங்க. இந்த மாதிரி இடத்துங்களில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் இந்த நடக்காது. இதை சாமர்த்தியமாக எப்படி வெல்லணும்? நீ தானே சுக்கிறேன், நீ தானே கலத்திரக்காரகன், நீ வீடு மனை வண்டி வாகனம் யோகம் எல்லாத்துக்கும் உள்ளது. நீ விருதாடு, வெளிச்சவ விருதாடு, சோமவர விருதாடு. அங்கே தான் பரிகாரம் போடுறோம். அப்போது ஒரு பையன் வந்து கேட்குறான், நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் அந்த பொண்ணு வீண் செலவெல்லாம் பண்ணுது. என்னடா வீண் செலவுது, உன் உயிருக்கு ஆபத்து வர போகிற நேரத்தில் அப்படி ஒரு எதிர்ப்பு விசையை அது காட்டினால்தான் அவன் மேலே உனக்கு கோவம் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோ, எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றலான்னு நீ அந்த செலவை நீ பண்ணிவிடுவேன். அங்கே இடத்துல நாங்கள் அந்த கவுன்சிலிங் பண்ணுறது கிரகத்தை வச்சே கவுன்சிலிங் பண்ணிவிடும். இப்படியெல்லாம் நீண்ட ஆக மொத்தத்தில் என்ன, நீலாயுள் நிறைச்செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம், ஐயா சொன்னது மாதிரி வாழ்க வளமுடனில் சொன்ன மாதிரி அந்த நிலைக்கு வரணும். அன்பு, அறிவு, தெளிவு இதை காட்டுறது குரு சனி. இந்த குருவும் சனி அப்படின்னா, சனி தான் ஆயுள்காரகன், தொழில்காரகன். அவனுக்கு 4 வகையான குணம் உண்டு. அவன் வந்து குருவோட சேர்ந்துக்குவான். குரு என்ன செஞ்சானா, சேர்ந்த இடத்துக்கு எடுத்துவிடும், பார்க்குற இடத்த வாட வைக்கும். இவன்கிட்ட கலெக்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்துரும். உன்னை கொல்ல போகிறான்னு அவன் ஐடியா கொடுத்துருவான். அதனால் பரிகாரம் இவனுக்கு போய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவான். ஆனால் இண்டிகேட் பண்ணும். இது மாதிரி சாஸ்திரத்தில் நுட்பங்களை பார்த்தீங்கன்னு வச்சிங்க, அதுங்க குடும்பம் பண்ணுறதை பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி கிரகங்கள் பண்ணுது. அதெல்லாம் உணர்ந்து தாம்மா இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ சில பேருக்கெல்லாம் இரு தார யோகம், 2வது திருமணம் தான் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. சில பேருக்கு நிச்சயதார்த்த ஆயே நின்று போயிருக்கும் கல்யாணம். நிச்சயதார்த்த ஆகி அவங்க சந்தோஷமாக ஓகே சொல்லி தான் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துலையும் ஜாதகங்கள் பார்த்துருப்பாங்க, பார்த்து தான் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நின்று போயிடுச்சு. இப்படி ஒரு அனுபவமும் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அதுவும் வந்து ஒரு முதல் திருமணத்துக்கு நம்ம அதை நிகராக எடுத்துக்கணுமா? அதை எந்த கணக்கில் வரும்? அது நாங்கள் வந்து பல சங்கங்களில் ஆஸ்தான ஜோதிடராக இருந்து பழக்கப்பட்டவனா. அந்த சங்கத்தை விட்டு வந்ததுக்கே காரணம் என்னன்னா, ஐயா இந்த பொண்ணு பொறுத்த இருக்குன்னு சொல்லுங்கய்யா, ஐயோ இங்கே வா, இந்த ஆள் வெளில அனுப்பு, ஐயோ சங்கம் நடத்துகிறமே வேண்டாமா, அவரை அனுப்பிட்டா அவர் என்ன, ஐயோ அந்த ஆள் இந்த இடத்துக்கு பொருத்தம் பாருன்னா அவன் சொல்லி நான் பார்க்குவா, நான் சொல்லி அவள் பார்க்கணுமா?
நான் பிழைக்காதவனாக இருக்கேன். அது 40 பவுன் நகை போடுறாங்க, இவங்க வந்து 20 பவுன் நகை போடுறாங்க. அதுவும் படிச்சிருக்கு, இதுவும் படிச்சிருக்கு. எதுயா குடும்பம் நடத்தும்? நான் இவர்கிட்ட தர்க்கம் பண்ண முடியாதியா, இனி ஒத்து வராது. இப்படி பல சங்கங்கள்லேருந்து நான் வெளில வந்தேன். காரணம் என்ன? படிப்பு, பணம், அழகு, இந்த 3ஐயும் கண்டு குடும்பம் நடத்த வந்தால் இங்கே வந்து தெளிவாக அழகாக படித்து அந்த மகாலட்சுமி யோகத்தில் அதே லட்சுமி தான் இங்கே எப்போ எதை செய்யணும் எப்படி செய்யணும் அன்னு காலநிலைகள்லாம் அரைச்சிக்கிட்டு அதே மகாலட்சுமியோட மறுபாகம் இங்கே இருக்குது. அதை சூஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள். அது கொடுக்கும் பொழுது இதெல்லாம் நல்லா அமைச்சிடும். அவங்க தாய் தந்தையர்கள் முன்னோர்கள் சொத்து ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, பொண்ணு ஆசையில் எல்லாம் தேடி வச்சுருப்பாங்க. அந்த எண்ணத்தில் என் பேரை வரணும், எனக்கு ஆண் வாரிசு வரணும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்தோன்னா தாய் தந்தையும் பிரித்து விட்ருவோம். அவன் நடத்தையே சரியில்லைங்க, அதனால் வேறு பையனை பார்த்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் இந்த பெரியவங்களாம் செஞ்சு செய்கிறவங்க இருக்காங்க. 2வது திருமணம், மறுதாரம், பலதார யோகம் இருக்குது. அவன் அதையும் கல்யாணம் பண்ணுவான். அதுக்கு தான் நான் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன், சஷ்டமத்தில் சனி செவ்வாய் வந்த ஜாதகனுக்கு வந்த தாரமெல்லாம் மாண்டே போகும். இது சுருதி. 7ல் சனி செவ்வாய் இருக்கா? சனி என்பது ஒரு மந்தமான கிரகம், செவ்வாய் என்பது ஒரு மிலிட்ரி இராணுவம் மாதிரி உள்ளது. மந்தமாக இருக்கிறது மேலே ஏறி போனால் தான் அப்போ அந்த ராஜ்யத்தை பண்ண முடியும். அதனால் அந்த பொண்ணு ரொம்ப கவனமாக இருந்தாலும் சனி செவ்வாய் சேரும்போது, கோச்சாரத்தில் கலக்கும்போது, அவன் நீச்சபங்க ராஜயோகம் ஆகும்போது, அதில் நிறைய உள்நுட்பத்தில் அது கிராஸ் ஆகும்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணிவிடுனாக்க சண்டை வந்துடும், பிரிஞ்சிடுவாங்க, வேறொரு கல்யாணம் பண்ணுவாங்க. இது மாதிரி பலதார யோகம்னு இருக்குது, இருதார யோகம்னு இருக்குது. இதுக்கெல்லாம் காலம் இந்த 30 வயசு 40 வயசுலாம் பண்ணுறாங்கல்ல, இவங்க எல்லாம் எத்தனை ஜாதகங்களை அவங்க கையில் வாங்கியிருப்பாங்க. அதே தோஷம் தானே. ஆமாம். அப்படியே இதான் பொண்ணுன்னு நிச்சயம்லாம் பண்ணுவாங்க. நிச்சயம் பண்ணுற அளவுக்கு வந்தோடனே கடைசியில் என்னன்னு கேட்டால் அவன் மதிக்கலைன்னு மாமங்காரன் சண்டை வளர்த்து கல்யாணத்தை நிறுத்துவான். திருமண மண்டபம் வரைக்கும் வந்து தாலி கட்டுற நிமிஷத்துல நின்று போன திருமணங்கள்லாம் கூட இருக்கு. அப்ப அதுவும் வந்து திருமண கணக்குல வருமா இல்லை எப்படி வருங்கய்யா? அந்த நேரத்தில் முகூர்த்தம் குளிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. முகூர்த்த கால நிர்ணயமே தப்பாக இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்காது, கெட்ட விஷயந்தான் நடக்கும். அதெல்லாம் அந்த கெட்ட விஷயம் அது நடக்கிறதுக்கு தான். இதுக்கு தான் நாளெலாம் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கவே மாட்டேன் யாருமே. குறித்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் குறின்னுவேன். விடியற் காலில் 4 to 6 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் குறி. என் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணது அதே மாதிரி டைம் தான். அதே நேரத்தில் நான் என்னோடய நண்பர்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சது அது தான். பெங்களூரில் இந்த கல்யாணம் பண்ணுறேன் விடிய காலில். அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன கண்டேன்னா நாங்கள் எல்லாரும் கண்ட காட்சி அது. பெரிய ஒரு சினிமா நடிகருடைய பாரம்பரியத்தை சேர்ந்த ஒரு நண்பனுக்கு, சதீஷ்ன்ற பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போராடும் சேராதுன்னாங்க. எல்லா ஜோசியும் சொல்லிட்டாங்க. நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 குழந்தைங்களோட பெங்களூரில் சூப்பராக இருக்கான். அவனுக்கு விடிய காலையில் 4:30 மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னா அம்மி மிதித்து அருந்ததி பாருன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த அம்மி மிதித்தால் என்ன, அருந்ததி பார்த்தால் என்னன்னு இருக்கும். அந்த ஒருத்தருக்கு அந்த முடி போட்டுக்கிட்டு 9 சுற்றி வராங்க பாருங்க. அதுக்கு பிறகு அங்கே பார்க்குற ஒரு வெண்புறா பறந்து வந்து இவங்களை வந்து அப்படியே நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகுது. இது கண்கூடா என் அனுபவத்தில் பார்த்தது. அதனால தான் இவங்க கேட்கறதுக்கெல்லாம் நாள் குறிக்க மாட்டேனா. நான் சொல்கிறது நீ ஒத்துக்கிறியா? இப்போ இவங்க காசு பணம் இருக்குல்ல, அதனால ஐயா இந்த நாள் பாருங்கள், இந்த மண்டபம் கிடைக்கல, வேணாம் நீ உன் வேலையை பாரு, யார் குதிக்கிறாங்களோ அவங்க பார்த்துக்கோ. என்கிட்ட வந்தாக்க இந்த நாளில் இந்த நேரத்தில் இப்படி பண்ணு. ஏன்னு கேட்டால் கெட்டு போன ஜாதகம் கூட நல்லா இருக்கும். வீணப்போன பலதார யோகத்துக்கு தாலியை கழுத்தில் வையி, கட்டாத, நல்ல சுமங்கல் எடுத்துருவா. இதெல்லாம் எங்கள் பாரம்பரியத்தில் உள்ள விஷயங்கள். இதெல்லாம் ஒரு நல்ல குழந்தை குட்டியோட நீண்ட ஆயுளோட பேரப்பிள்ளையெல்லாம் தூக்குனவங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு புடவை சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள வந்து இப்போ நம்ம எபிசோடில் பார்த்தவங்க நிறைய பேருக்கு நான் இந்த பதில் தான் சொல்லியிருக்கேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பழமையை கொண்டு வரீங்க ரொம்ப நல்லதுன்னு. அவங்களுக்கு கொடுத்து தாலியை கொண்டு போய் கழுத்தில் வைக்கணும், முடி போடக்கூடாது. அந்த தாலியை வச்சோன்னே பின்னாடி அவங்க இருந்து அவங்க நாத்தனாருக்கு இது பிடிச்சிட்டு இருக்கும்ல, அது பக்கத்தில் இவங்க நின்று 3 முடி அவங்க தான் போடணும். அந்த முடி போடுறதுலேயே நிறைய வித்தியாசம் இருக்குது. ரீஃப் நாட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு முடி. அந்த முடியை போட்டுட்டுன்னு வச்சுக்கா, அந்த முடி என்ன ஆகுனாக்க கொண்டு போய் கோயில் உண்டியில் தான் போடணும். அந்த நேரத்தில் முடியோட கணக்கை வச்சு நம்ம முன்னோர்கள் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நுட்பத்துக்குள்ளே போனோன்னு வச்சுக்க. அதனால் நீ என்ன முடியெல்லாம் போடுறது, நான் ஒன்றை விரும்புகிறேன், நீ என்ன விரும்புகிற, போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறான். கரெக்ட்.
நாங்கள் அன்பாக இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு சடங்குகள்லாம் வேணாம் இரு. ஆனால் இந்த சடங்கில் என்ன பண்ணுறோம் தெரியுமா, ஒரு ஆலமரம் ஒரு அரச மரம் இந்த குச்சை நட்டு வச்சு இதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஆத்தங்கரையில் நடுவோம். இந்த குழந்தை உருவாவதற்கு அது வேர் பிடிச்சி வரும். அப்படி தான் மரங்கள்லாம் காற்றுக்கு வேண்டியதை ஏற்பாடு பண்ணி நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. அந்த சடங்குகள்லாம் இருக்குதுல்ல, ரிஜிஸ்டரில் எழுதியது ரிஜிஸ்டர்லேயே போய் முடிவு பண்ணி ரிஜிஸ்டர்லேயே பிரிஞ்சு போகிறாங்க. எல்லாம் சடங்குகளில் நிறைய விஷயங்கள் இருக்குமா. இந்த ஒரே பொருத்தத்தை மட்டும் வச்சோ இல்லை பிரிஞ்சு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணங்கள் காட்ட முடியாது, பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்துக்கு இது படிப்பு ஒரு வளர்ச்சிக்கு எப்படி இது கொடுக்குதோ அதே மாதிரி அன்பை அறிவை தெளிவை மாற்றுவதற்கு அது வழிவகுக்குது. அதுதான் அங்கே உள்ள பிரச்சனை. நீங்கள் கேட்டது போல் அந்த கல்யாணத்துக்கு வந்து நிச்சயம்லாம் பண்ணது கூட கட் பண்ணி திரும்பி வருதான்னு கேட்குறீங்கல்ல, அதில் திருமணம் தானே. உனக்கு இருதார யோகன்னும் போது அந்த இடத்துல பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த இடத்துல கல்யாணம் அது திருமணம் முடிஞ்சு ஏங்க தாலி கட்டின பிறகு கூட போனது திரும்பி வீட்டுக்கு வராதே நிற்கிறதா. 2 நாள்ல 2 மாசத்துல ஏன் 20 வருஷம் வாழ்ந்தவங்க கூட பிரிஞ்சு மறுவங்க போனவங்க திரும்பி வர மாட்டாங்க. அது அங்கேயே உட்காந்துக்கும். ஏன்னு கேட்டால் அதுக்குள்ளே இந்த செவ்வாய் அதோட வேலையை காட்டிடும். அந்த ராகும் செவ்வாயும் சேர்ந்து செஞ்சிடும். அந்த நேரத்தில் தான் நாங்கள் விழிப்பாக இருக்கணும், ஜோதிடர்கள் விழிப்பாக இருக்கணும். இவனுக்கு ஏதாவது ராகு புத்தி வந்துடுதா, அவங்க அப்பா இருக்குது ஏன்னு கேட்டால் தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கெல்லாம் ராகு வரும்போது வீட்டில் வந்து சண்டை வளர்த்துட்டு சாப்பாடு சரியில்லை அது இல்லைட்டு போயிடுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில வருதான்னு பார்க்கணும். அந்த இடத்த பார்க்கும்போது தான் அப்போ தான் அம்மா இந்த வந்து இது மாதிரி சேட்டை பண்ணுவான் நீ பொறுத்துக்கோ. நாங்கள் திருமணத்துக்கு முன்னாடி அதுக்கிட்ட சொல்லிவிடுவோம். அவன் காலங்களில் சொல்லிடுவோம், இந்த நேரத்தில் இப்படி வரும். ஏன்னு கேட்டால் இவனை விட்டால் உனக்கு இந்த தோஷம் அடிபடாது, இந்த தோஷ பரிகாரம் அப்படி தான் வரும், இதை பொறுத்துக்கணுன்னா அதுவும் கம்முன்னு இருக்கும். ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னு தான் ஐயா நான் கம்முன்னு பொறுத்துக்கிட்டேன். ஆனால் நல்ல மனுஷங்க ஐயா, நான் அவசரப்பட்டிருந்தேன்னா என் வாழ்க்கை வீணாக போயிருக்கான் அப்படி சொன்னவங்க இருக்கு. அந்த பையனுக்கு சொல்கிறது, எப்பா இந்த பொண்ணு தான் உனக்கு இறுதி. ஐயா நானே எந்த முடிவில் தான் இருக்கிறேன், இது கல்யாணம் ஆகலைன்னா இனிமேல் கல்யாணமே வேண்டாம், நான் அப்படியே கிளம்பிடலாம் அன்னு தான் நினச்சிருந்தேன். அப்படி சொன்னவங்களும் இருக்காங்க. விதவிதமான அனுபவங்களில் பார்க்கும்போது பக்குவமாக பேசணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த குருவால் தான் முடியும். தாயின்னா பாசம் வந்துடும், தந்தைன்னா கண்டிப்பு வந்துடும். டே கேட்டா கேளு கேட்காட்டினா போடா நீ நல்லாரு நல்லா போ எனக்கு என்னன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். இப்போ எங்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா திட்டுற மாதிரி திட்டுவான், அப்பா திட்டுற மாதிரி திட்டுவான், எங்களை திட்டுற மாதிரி திட்டுவான், எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வரீங்க சரிப்பா உடிப்பா நம்ம என்னம்மா பண்ணுறது, உனக்கு பிறக்கிற வாரிசு இதே கோபத்தில் வந்து நீ தாக்கு பிடிப்பியா என்ன, அப்போ ஒன்று உன் பிள்ளை தானே நான் இப்படி தானே செஞ்சேன், நீ என்ன கேட்குறீ, நீ செஞ்சதுனால தான் நான் செஞ்சேன், இப்படி கேட்குறவங்களும் இருக்காங்களே. அது மாதிரி கிரகங்களை பொறுத்து அந்த திருமண யோகங்கள்ன்றது எல்லா இடத்துலையும் வளரும், அது பிரியும், எல்லாம் செய்யும். இதெல்லாம் வாழ்க்கை அனுபவங்களை பார்க்க. இப்போ உங்ககிட்ட ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்கய்யா, அவங்களுக்கு வந்து 2வது திருமணம் தான் நிலைக்கும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி வரும் முன்னாடியே அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன? நான் குறைஞ்சது 48 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா குலதெய்வ பூஜை பண்ணிட்டு வருவோம். குலதெய்வ பூஜை பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த நாளில் வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை வெட்டி அதை வந்து எடுத்துக்கொண்டு போட்டுட்டு அந்த தாலி எடுத்து கட்டுவதும் ஒரு பரிகாரம். அடுத்தது வந்து இந்த குழந்தை என்ன செய்வாங்கன்னாக்க அதில் ஒரு இன்னும் சில நுட்பமான பரிகாரங்கள் இருக்குது. அது தாய் அந்த குரு அந்த குழந்தை இரவு நேரத்தில் அது நடக்கும் சம்பவம். பிரம்மனை வச்சு பிரம்ம சங்கல்பத்தில் பெண்களாக இருந்தால் அந்த சடங்கு வேறு நம்ம முன்னோர்கள் சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. ஆண்களுக்கு வந்து நிச்சயம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அப்போ தான் தெரியுது 2 தார யோகம் இருக்குன்னு போது அதுக்கு தான் கழுத்தில் வச்ச தாலியை இன்னொருத்தவங்களை வச்சு கட்ட சொல்லுங்கன்றனே, அதுவும் சொல்லலாம். இல்லைன்னு வச்சுக்க வாழை மரத்தை வச்சு கட்டி இது பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு தான் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்த மாப்பிள்ளை கோச்சிட்டு போடுவார் கொடையை எடுத்துக்கிட்டு, உடனே மச்சான் வான்னு கொடையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு திருமணம் என்பது 3 நாள் நடக்கும் சடங்கு, ஒரே நாள் சடங்குல காசி யாத்திரைக்கு போயிடுவார். அப்போவே அந்த யாத்திரை முடிச்சு கொண்டு வந்து அவர் சமாதானப்படுத்தி எல்லாம் பண்ணி அந்த பதட்டத்திலிருந்து வெளியெடுத்து அதுக்கு பிறகு இல்லறத்தை அமைக்கிறது நம்ம மூதாதையர்கள் அது ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. இப்படியும் அந்த பரிகாரமாக நிறைய விஷயங்கள் அதில் அமையலாம்.
நன்றிங்க. ரொம்ப இந்த திருமணம் சம்பந்தமா நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய சந்தேகங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்கய்யா. நிச்சயமா எல்லாருக்குமே வந்து இது ஒரு பயனுள்ள காணொலியா இருக்கும்னு நம்புறோம். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் ஐயா. அது வரைக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சித்தயோகி பேரம்பலவனன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9342115466 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களது பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.